இந்த ஏழை உள்ளே வருவதை இந்த செல்வந்தவர்கள் பார்த்தால் அவர்கள் சிரமமாக கருதி விடுவார்கள் என்பதற்காக தன்னுடைய முகத்தை அவரை விட்டு திருப்பிக் கொள்கிறார்கள். இறை தூதர் இந்த செய்தியை செய்தாலும் இறைவன் அவர்களுக்கு பாடம் புகட்டுகிறான். முகத்தை திருப்பிக் கொண்டார், கடுகடுத்தார். ஒரு கண் தெரியாத ஒரு தோழர் வரும்போது செல்வந்தவர்கள் உட்கார்ந்திருந்தால், உயர்ந்தவர்கள் உட்கார்ந்து ஒரு பயனளித்து விடுமா? வந்தவர் இறை செய்தியை கேட்பதற்காக வந்திருக்கலாம். இறை தூதரை உங்களை சீர்படுத்திக் கொள்ளுங்கள், இது உங்களுக்கு அறிவுரை. ஆனால் இன்று மொழியை கொண்டு தாழ்வாக பார்க்கிறோம், ஜாதியை கொண்டு தாழ்வாக பார்க்கிறோம், இனத்தை கொண்டு தாழ்வாக பார்க்கிறோம். தன் மதத்தை பின்பற்றாத ஒருவரை கூட இன்று முஸ்லிம்களில் பலர் தாழ்வாக பார்க்கிறார்கள். மனிதர்கள் எல்லோரும் இறைவனுடைய பார்வையில் சமம். இன்ன அபாக்கும் வாஹித், உங்கள் தந்தை ஒருவர், மண்ணிலிருந்து பிறக்கப்பட்டவர். அரபியை காட்டிலும் அரபி அல்லாதவனுக்கும் கருப்பரை காட்டிலும் வெள்ளையருக்கும் எந்த சிறப்பும் இந்த பூமியில் கிடையாது. இல்லா பித்தக்குவா, இறையச்சம் தான். இறையச்சம் மட்டும் உயர்ந்ததா? இறையச்சத்தால் ஒருவரை உயர்த்தி விட முடியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதையும் முடிவெடுப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. இறையச்சத்தில் இவர் உயர்ந்தவர் என்று அவரை உயர்த்துவதற்கு அத்தக்குவா ஹா ஹுனா, அத்தக்குவா ஹா ஹுனா, அத்தக்குவா ஹா ஹுனா, கை நீட்டி சொன்னார்கள், இறையச்சம் என்பது இங்கே இருக்கிறது, பேச்சில் அல்ல, உங்களுடைய தோற்றத்தில் அல்ல, உள்ளத்தில் இருக்கிறது, உள்ளத்தில் இருக்கிறது. அதையும் அறிந்தவன் இறைவன் தான். அவன்தான் ஒருவரை உயர்ந்தவராகவும் இறையச்சத்தால் ஒருவரை இறையச்சம் இல்லாதவராகவும் பார்ப்பதற்கு அதிகாரம் உள்ளவன். வேறு எவரும் அந்த பார்வையிலும் மனிதர்களை பார்ப்பதற்கு அதிகாரம் கிடையாது. வெளித்தோற்றமும் பேச்சும் சிறந்ததாக இருந்தால் நலவு வையுங்கள், வெளித்தோற்றமும் பேச்சும் தீயதாக இருந்தால் அறிவுரை சொல்லுங்கள், அவ்வளவுதான். உங்கள் கடமை அவ்வளவுதான். வலா துஸய்யிர் ஹத்தக லின்னாஸ் வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர். பெருமை அடிக்கக்கூடிய, தன்னைத்தானே மக்களை விட்டு பெருமை அடித்துக் கொள்ளக்கூடிய, சத்தியத்தை மறுக்கக்கூடிய ஒருவரை இறைவன் விரும்ப மாட்டான். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடுகளவு பெருமை இருந்தாலும் அவர் சொர்க்கம் நுழைய மாட்டார். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஆடை அழகாக இருப்பது, என்னுடைய செருப்பு அழகாக இருப்பது என்று நான் நினைப்பது பெருமையா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெருமை என்பது அது அல்ல. இறைவன் அழகானவன், அழகை விரும்புகிறான். பெருமை என்பது சத்தியத்தை மறுப்பதும், வகம் துன்னாஸ், மக்களை தாழ்வாக பார்ப்பதும். சுப்ஹானல்லாஹ். இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர் வக்ஸுத் ஃபி மஷ்இக் வக்துல் மின் ஸௌதிக். தந்தை மகனுக்கு சொன்னார், உன் நடையில் நடுநிலையை மேற்கொள். வக்ஸுத் ஃபி மஷ்இக், பெருமை இல்லாமல் சீராக மக்களை பெருமையோடு பார்க்காமல் உன் நடையில் நடுநிலையை மேற்கொள், கண்ணியத்தோடு நட. உன் இறைவன் பார்க்கிறான் என்ற அடிப்படையில் உன் எட்டை எடுத்து வை. உன் சத்தத்தை தாழ்த்திக்கொள், உன் வார்த்தையில் கவனம் செலுத்து, உன் சப்தத்தில் கவனம் செலுத்து. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் இறைவன் மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடிய நாளையும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத், அமைதி காருங்கள் அல்லது நல்லதையே பேசுங்கள், அவ்வளவுதான். வாய் மூடி இரு அல்லது மௌனமாக நல்லதை பேசு, வார்த்தையில் கவனம் செலுத்து. இறை தூதர் சொன்னார்கள், உன் உதடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய நாவையும் தொடைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மர்ம உறுப்பையும் யார் ஒருவன் நலவில் செயல்படுத்துவதற்கு எனக்கு வாக்களிப்பாரோ, இறைவனிடத்தில் நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு நான் அவருக்கு வாக்களிக்கிறேன். உன் வார்த்தையை இறைவன் கண்காணிக்கிறான் மகனே, உன் நடையை இறைவன் கண்காணிக்கிறான் மகனே. வக்துல் மின் ஸௌதிக் இன் அன்கரல் அஸ்வாத்தி லஸௌத்துல் ஹமீர். உயர்ந்த சப்தம், உயர்த்திய சப்தம் என்பது கழுதையின் சப்தமாகும், மனிதரின் சப்தமாக அது ஒப்பிடாது. புரிந்து கொள் மகனே என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு அறிவுரையை சொன்னதை இறைமறைகளை இறைவன் பதிவு செய்கிறான். இந்த அறிவுரையை எடுத்து பார்க்கும் போது ஒரே ஒரு விஷயம் புரியும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு கொடுத்த ஞானம் இறை தொடர்பில், பெற்றோர்களுடைய உறவில், தன்னை இறைவனிடத்திலே நெருங்குவதற்குரிய அடிப்படைகளில், மனிதர்களோடு அவன் நடந்து கொள்ளக்கூடிய முறையில், எல்லாவற்றிலும் சீராக்குவதற்கு அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் முன்வைத்த ஒரே வார்த்தை அல்லாஹ் 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 அல்லாஹ். இறைவன் 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 இறைவன். அவனை நோக்கமாக கொள், அவனை குறிக்கோளாக கொள், அவனை லட்சியமாக கொள், அவனை வாழ்வில் எல்லா செயல்களிலும் எடுத்துக்கொள், எல்லா நிலைகளிலும் எடுத்துக்கொள்.
எல்லா முறைகளிலும் உறவுகளிலும் எடுத்துக்கொள். இறைவன் உன்னை இந்த உலகத்திலே சிறந்த வாழ்வில் வாழ வைப்பான் என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை செய்த அறிவுரையை இறைவன் இறைமறைகளை பதிவு செய்து அதை நமக்கும் அறிவுரையாக்குகிறார். இந்த அறிவுரையை கொண்டு பாடம் படிக்கக்கூடிய, கல்வி படிக்கக்கூடிய, தன்னுடைய பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய உறவை, பிள்ளைகள் பெற்றோர்களுடைய உறவை சீரமைக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த கல்லூரிக்கு அழைத்து இந்த வாய்ப்பை அளித்து உங்களுக்கு முன்னால் இந்த சிறிய இறைச்செய்தியுடைய அறிவுரையை எனக்கும் உங்களுக்கும் எடுத்து வைப்பதற்கு உறுதுணையாக இருந்த எல்லோர்களுக்கும் அல்லாஹ் சிறந்த கூலிகளையும் சிறந்த பொருத்தத்தையும், இதை அங்கீகரித்து இதனுடைய கூலியாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தையும், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் வாழ வைப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்யட்டும். ஜஸாக்குமுல்லாஹு கைரன், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.